ஹாய் வெல்கம் பேக் டு மை மினி vlog. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனுங்க. இதுதான் வந்து ஃபைனல் vlog ஆஃப் நம்ம வந்துட்டு ட்ரிப்பு போனது. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து போயிருந்தேன். அப்போ வந்து பேபிக்காக வேண்டுதல் வந்து பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ பேபியோட போய் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஸோ சுவாமிக்காக நான் வேண்டினது வந்து பார்த்திங்கன்னா, புடவை எடுத்து ஒரு டசன் வளையல் வந்து சாத்துறேன் அப்படின்னு தான் வேண்டியிருந்தேன். அதனால் நான் புடவை எடுத்துகிட்டு சாமிக்கு தேவையான பூ வளையல் எல்லாம் வந்து வாங்கிட்டு நான் வந்து போனேங்க. ஸோ சுவாமி வந்து ரொம்ப நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்டோம். அவங்க சுவாமி மேலே கட்ட முடியாது, மேலே வந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருக்கும்போது மேலே வந்து போட்டிருந்தோம். 2 நாள் கழித்து அந்த புடவைய வந்து கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ண முடியாது 2 நாளுங்கிறதுனால, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி நாங்கள் நல்லபடியாக வந்து சுவாமி தரிசனம்லாம் வந்து முடித்தோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுவாமி மலை ஆன் த வேல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி மலைக்கும் வந்து போய் முருகனையும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போனோம். ஸோ அங்கே பெருசாக வந்து vlog எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் போகும்போது சரி ஏதாவது ஹோட்டலில் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு புதுசாக இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க தாம்பூரான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது ஹோட்டல். பெருசாகவும் இருந்தது, ஹாலோடு இருந்தது, நிறைய பெரிய கார் பார்க்கிங், அது போக வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. ஸோ எல்லாருமே வந்துட்டு தேவையானது வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப லேட்டுங்கிறதுனால இட்லி அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் இட்லி சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு, மாமியார் எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் போய் தூங்கினாங்க. இஷானுக்கு ஊட்டி விடுற டைமில் அவங்கெல்லாம் சாப்பிட்டனால நான் சாப்பிட்ற வரைக்கும் என் மாமனார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோல் ட்ரிப்போட vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஹாப்பியான vlogல பார்க்கலாம். பாய்.